காலை நேரத்தில் மீண்டும் உங்கள் அனைவரையும் இயேசுவின் நாமத்தில் எங்களுடைய தமிழ் ஆராதனைக்கு, கண்டி தேவ சபையின் தமிழ் ஆராதனைக்கு நாங்கள் உங்களை வரவேற்கிறோம். விசேஷமாக வருகிற புதன்கிழமை 1ஆம் திகதி போய நாள் நாங்கள் காலையில் 9 மணியிலிருந்து 3 மணி வரை ஒரு ஜெப நேரத்தை வைத்திருக்கிறோம். உபவாச ஜெபம் 9 மணிலிருந்து 3 மணி வரை. இரவு இல்லை, அதாவது போய நாட்கள் முதல் இரவு இல்லை என்ற சில ஆட்களுக்கு வருவதற்கு அது ஒரு தடையாக இருக்கிறபடினால் நாங்கள் இந்த முறை புதன்கிழமை ஒவ்வொரு புதன்கிழமை நாங்கள் சபையாக இப்பொழுது உபவாச ஜெபத்தில் ஆரம்பிச்சிருக்கிறோம். அதனால் புதன்கிழமை காலையில் 9 மணிலிருந்து 3 மணி வரை நாங்கள் உபவாச ஜெபத்துக்கு செல்ல போகிறோம். ரைட், நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். கலந்து கொண்டு அந்த ஜெபத்தில் உங்களோட வாழ்க்கைகளில் நீங்கள் ஒரு ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். விசேஷமாக இந்த நாட்களில் ஆண்டவர் எங்கள் வாழ்க்கையில செய்கிற காரியங்கள் எங்களுடைய இருதயங்களை மாற்றி கொண்டிருக்கிறார், எங்களுடைய சூழ்நிலைகளை மாற்றி கொண்டிருக்கிறார். பல சாட்சிகளை எனக்கு கேள்விப்படக்கூடியதாக இருக்கிறது தேவன் செய்கிற காரியங்களை குறித்து. அதனால் இது ஒரு நல்ல ஒரு காலம், ஆண்டவர் வல்லமையான விதத்தில் எங்கள் மத்தியில் கிரியை செய்கிற காலம். உங்களை அனைவரையும் நான் உற்சாகப்படுத்துகிறேன். புதன்கிழமை ஜெபத்தில் ஒன்று சேரும்படி. போன கிழமை நான் ஜெபத்தில் இருக்கும் பொழுது ஆண்டவர் எனக்கு வழிகாட்டிய ஒரு பகுதியை குறித்து நான் உங்களுக்கு பேச போகிறேன். யோவான் 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரை. யோவான் 14:12 14 வரை நாங்கள் வாசிப்போம். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான். நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். நான் என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். ஆமென். இது இயேசு இந்த உலகத்தை விட்டு போவதற்கு முன்பதாக தன்னுடைய சீசர்களுக்கு அவர் சொன்ன காரியம் தான் இந்த இடத்தில் இருக்கிறது. இந்த 3 வார்த்தைகளில் இருக்கிற இந்த வசனங்களை நாங்கள் பார்க்கும் பொழுது ஒரு பக்கத்தினால் அது எங்களுக்கு ஒரு புதினமாக இருக்கிறது. இதை பார்க்கும் பொழுது அடுத்த பக்கத்தில் இந்த வார்த்தைகளில் ஒரு பெரிய வல்லமை இருக்கிறது. அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், நான் மெய்யாகவே நான் உனக்கு சொல்லுகிறேன், நான் பிதாவிடத்தில் செல்லுகிறபடியினால். 12ஆம் வசனத்தும் 15ஆம் வசனத்தை போடுங்கள். மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் பிதாவிடத்துக்கு போகிறபடினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான். இயேசு செய்த கிரியைகளை நாங்களும் செய்வோம் என்று சொல்லுகிறார். ரைட், அது மாற்றமில்லை. அதுக்கு அங்கால போனண்டா அவர் சொல்லுகிறார், இவைகளை பார்க்கிலும் இல்லை, 1ஆவது வசனத்துக்கு போங்க, 15ஆம் வசனத்துக்கு. ரைட், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான். ரைட், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளை செய்வான். 12ஆம் வசனம். 13ஆம் வசனத்துக்கு போங்க. நீங்கள் என் நாமத்தில் எதை கேட்பீர்களோ குமாரனின் பிதா மகிமை படியாக அதை செய்வேன் என்று அவர் பொருத்தனை கொடுக்கிறார். 3 காரியங்கள் இதில் பேசப்படுகிறது. ஆனால் இன்றைய நாளில் நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால், இந்த இடத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், சபை என்ற ரீதியில் நாங்கள் எல்லோருமே அவர் செய்கிற காரியங்களை நாங்கள் செய்வோம் என்று அவர் எங்களுக்கு இந்த இடத்தில் ஒரு பொருத்தனை கொடுத்திருக்கிறார். இந்த வார்த்தை இந்த நாட்களில் உங்களுக்கு தனிப்பட்ட விதத்திலும் சபை என்ற விதத்தில் எங்கள் எல்லோருக்குமே ஒரு முக்கியமான வார்த்தையாக இருக்கிறது. சபை ஆண்டவர் இந்த நாட்களில் வல்லமைப்படுத்தி சபையை அவர் உயர்த்தி கொண்டிருக்கிற நாட்களாக இருக்கிறது. சபையில் பல காரியங்களை ஆண்டவர் செய்வதற்கு திட்டமிட்ட நாட்களாக இருக்கிறது. இப்படிப்பட்ட நாட்களில் இந்த வார்த்தைகளில் இருந்து நாங்கள் சில காரியங்களை கைப்பற்றி கொள்ள வேண்டும், சில காரியங்களை பிடித்து கொள்ள வேண்டும். ரைட், இனி இதை எடுத்து பார்த்தால் முதலாவது எங்களுக்கு இதுல 3 விஷயங்கள் இருக்கிறது. முதலாவது அவர் சொல்லுகிறார், நீ நான் செய்வதை செய்வாய் என்று முதல்ல சொல்லுகிறார். இரண்டாவது, நீ நான் செய்வதை விட அதிகமான காரியங்களை செய்ய போகிறார் என்று சொல்லுகிறார். மூன்றாவது, நீ எதை ஜெபத்தில் கேட்டாலும் அதை நான் உனக்கு கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். நாங்கள் விரைவாக இந்த 3 காரியத்தையும் செய்வோம். ரைட், பார்ப்போம். முதலாவது அவர் சொல்லுகிறார், இயேசு, நீ நான் செய்வதை நீயும் செய்வாய். 14ஆம் வசனம் 12 முதலாவது பகுதியில் சொல்லுது, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் எவனோ, ரைட், என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான். ரைட்,
அப்ப இந்த இடத்துல நாங்க பார்க்கிற விஷயம் என்னவென்றால், இயேசு இந்த இடத்தில் சொல்லுவது இது ரெண்டு காரியங்களை எங்களுக்கு இந்த ஒரு காரியத்தில் நாங்கள் காணக்கூடியதா இருக்குது. அந்த காரியம் என்னவென்றால், அவர் இந்த பொருத்தனையை கொடுத்தது அப்போஸ்தலர்களுக்கு மாத்திரமல்ல, அல்லது 12 சீசர்களுக்கு மாத்திரமல்ல. இந்த பொருத்தனை அவர் கொடுத்தது, ரைட்? இது எல்லா கிறிஸ்தவர்களுக்காக கொடுக்கப்பட்ட ஒரு பொருத்தனை, ரைட்? இது இயேசுவை விசுவாசிக்கிற எல்லோருக்கும் கொடுக்கப்பட்ட ஒரு பொருத்தனை. இது எங்களை புதினப்படுத்தலாம், ரைட்? ஆனால் யாரையுமே ஆண்டவர் இதிலிருந்து வெளியே வைக்கவில்லை. எல்லாருமே அவர் சொல்லுகிறார், நீங்கள் எல்லோருமே நான் செய்வதை நீங்கள் செய்வீர்கள் என்று சொல்லுகிறார்கள். இதில் சொல்லப்படுவது சொல்லப்பட்டது போதகர்களுக்கு மாத்திரமல்ல. இதில் சொல்லப்பட்டது அதாவது முதிர்ச்சி அடைந்த கிறிஸ்தவர்கள் மாத்திரமல்ல. இதை சொல்லப்பட்டது ஆவிக்குரிய ரீதியில உயர்ந்த மட்டங்களுக்கு இருக்கிறவங்க மட்டுமல்ல. இது சொல்லப்பட்டது மிஷனாரிமாருக்கு மட்டுமல்ல. இது சொல்லப்பட்டது மூப்பர்களுக்கு மட்டுமல்ல. இது சொல்லப்பட்டது சுவிசேஷ ஊழியர்களுக்கு மாத்திரமல்ல. இது சொல்லப்பட்டது அதிகமான வரங்களால் பாவிக்கப்படுகிற கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரமல்ல. இது எல்லோருக்குமே கொடுக்கப்பட்ட ஒரு பொருத்தனை. Whoever believes in me, என்னை விசுவாசிக்கிறவன் எவனோ, அவ்வளவுதான். ஒரே தகுதி இந்த இடத்தில் கேட்கப்பட்டிருக்கிற தகுதி. என்ன தகுதி எங்களுக்கு இருக்கணும்? அவர் செய்கிற கிரியைகளை செய்யறதுக்கு என்ன தகுதி இருக்கணும்? என்னை விசுவாசிக்கிறவன் எவனோ, அவ்வளவுதான் தகுதி. வேறொரு தகுதியும் இல்லை, வேறொரு தகுதியும் எங்களுக்கு தேவையில்லை. இயேசு சொல்லுகிறார், என்னை விசுவாசிக்கிறவன் எவனோ. என்னை விசுவாசிக்கிறவன் இந்த காரியங்கள், இந்த என்னை விசுவாசிக்கிறவன் என்ற அந்த நாங்கள் அந்த பகுதியை எடுத்து பார்த்தால், இயேசு யோவான் புத்தகத்தில் 4 தடவை என்னை விசுவாசிக்கிறவனோ ஒன்று பேசப்பட்டிருக்கிறார். முதலாவது யோவான் 6:35 அவர் சொல்லுகிறார், என்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் தாகமாய் இருக்க மாட்டான். அது பிறகு யோவான் 7:38 அவர் சொல்லுகிறார், என்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுடைய இருதயத்திலிருந்து ஜீவ ஊற்று ஊற்றப்பட போகிறது. யோவான் 11:25 என்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் மரணத்தை ஒரு நாளும் சந்திக்க மாட்டான். யோவான் 12:46 ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் ஒரு நாளும் இருளில் வாழ மாட்டான். இந்த 4 காரியங்களையும் சொன்ன, என்னை விசுவாசிக்கிறவனோ எவனோ அவனுக்கு இந்த 4 காரியங்கள் கிடைக்கும் என்று சொன்ன அதே விதத்துல தான் இந்த யோவான் 14ஆம் அதிகாரத்துல இயேசு சொல்லுகிறார், என்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் நான் செய்த கிரியைகளை செய்வான். சபை, இந்த காலை நேரத்தில் எனக்கு தேவை என்னண்டா, நீங்க அறிஞ்சு கொள்ளணும் உங்களுக்கு இருக்கிற இயேசுவின் வல்லமை, உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வல்லமை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். பலர் இன்றைக்கு 190 விதத்துக்கு மேல கிறிஸ்தவங்க அவங்களுக்குள்ள இருக்கிற வல்லமையை தெரியாம ஏதோ தோற்று போன நபர்கள் மாறி வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் உங்களுக்குள்ள ஒரு பெரிய வல்லமையை கொடுத்திருக்கிறார். அந்த வல்லமையை நாங்க அறிஞ்சு கொள்ளணும், தெரிஞ்சு கொள்ளணும். இது கன நேரத்துல எங்களுக்கு இந்த வல்லமையில வாழ முடியாத காரணம் என்னண்டா, எங்களுக்கு அந்த வல்லம் இருக்குன்னு எங்களுக்கு தெரியாது. அறிவின்மை, அதை தெரியாத காரணத்தினால். இது படிப்பு குறித்த விஷயம் அல்ல. படிக்காம இருந்தா பரவாயில்ல, நீங்க படிக்காத நபர் என்றதால உங்களுக்கு அந்த வல்லமை இல்லைன்னு நான் சொல்லல. நான் சொல்ற காரியம் என்னவென்றால், ஆண்டோட வார்த்தை தெரியாதபடினால் உங்களுக்கு வல்லமை இல்லை. அதான் நான் சொல்லுகிறேன். படிப்பு தேவையில்லை, ஆனா ஆண்டோட வார்த்தை தெரியாம எங்களுக்கு வாழ முடியாது. அந்த வார்த்தையை நாங்கள் அறிஞ்சிருக்கணும், அவருடைய வார்த்தை எங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்படி என்றால் என்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் நான் செய்த காரியங்களை செய்கிறது என்று சொல்றது சாதாரண கிறிஸ்தவ வாழ்க்கை. எங்களுடைய சாதாரண கிறிஸ்தவ வாழ்க்கையில நாங்கள் இயேசு செய்த காரியங்களை நாங்களும் செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அதான் சாதாரண கிறிஸ்தவ வாழ்க்கை. இது விசேஷமான ஒரு விஷயம் இல்ல. இது எல்லா கிறிஸ்தவர்களும் சாதாரண கிறிஸ்தவ வாழ்க்கையில் இதை அவர்கள் காணணும். இதுதான் கிறிஸ்தவன் என்று சொல்வதற்கு இதுதான் உண்மையான அர்த்தம். இயேசுவை விசுவாசித்து இயேசுவோடு இணைந்திருந்து இயேசுவிலிருந்து அந்த அவர் கொடுத்த வாழ்க்கையை பெற்றுக்கொண்டு அந்த இயேசுவின் கிரியைகளை நாங்கள் செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அதான் கிறிஸ்தவ வாழ்க்கை.
எல்லா கிறிஸ்தவர்களும் அவர் செய்த கிரியைகளை செய்ய வேண்டும். ரைட். ரெண்டாவது விஷயம் வந்து அவர் இந்த இடத்துல சொல்றார், இல்ல சொல்றேன், அதாவது அந்த அவர் தான் செய்த கிரியைகளை செய்கிறார் என்று சொல்லும் பொழுது 12 வசனத்துல சொல்றார், உண்மையாகவே நான் உனக்கு சொல்லுகிறேன், என்னை விசுவாசிக்கிறவனோ அவன் நான் செய்த கிரியைகளை செய்வான். இப்ப நாங்க பார்ப்போம், யோவான் புத்தகத்துல இயேசு செய்த கிரியைகளை கொஞ்சம் பார்ப்போம் என்னென்ன செஞ்சிருக்காரு. யோவான் 2ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனத்துல 11ஆம் வசனத்துல அவர் வந்து தண்ணிய திராட்சை ரசமா மாத்துறார். ரைட். யோவான் 4ஆம் அதிகாரத்துல அவர் அது வந்து சமாரி ஸ்திரியை கண்ட பொழுது அவளுடைய வாழ்க்கையில நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் அவர் தான் கண்டது போல காணாமலே இருந்தும் அவர் அவருடைய வாழ்க்கையில் நடந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லுகிறார். யோவான் 4ஆம் அதிகாரத்துல 46ல இருந்து 54 நீங்க வாசி பார்த்தீங்கன்னா அந்த அரச உத்தியோகத்தில் இருந்த நபருடைய மகனை அவர் வந்து சுகப்படுத்துகிறார். யோவான் 5ஆம் அதிகாரம் 1ல இருந்து 9 நீங்க வாசி பார்த்தீங்கன்னா நடக்க முடியாத, பிறப்பிலே நடக்க முடியாத நபரை, 38 வருடங்களாக நடக்க முடியாத நபரை அவர் சுகப்படுத்துகிறார். யோவான் 6ஆம் அதிகாரம் 1ல இருந்து 14 5000 பேர்களுக்கு அவர் வந்து என்னது 5 ரொட்டியும் 2 மீனாலையும் சாப்பாடு கொடுக்கிறார். ரைட். யோவான் 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல இயேசு தண்ணீரில் நடக்கிறார். யோவான் 9ஆம் அதிகாரம் 1ல இருந்து 7ல அவர் வந்து பிறப்பிலே கண் பார்வையற்ற ஒரு நபரை அவர் வந்து குணப்படுத்துகிறார். யோவான் 11ஆம் அதிகாரம் 43-44 அவர் வந்து லாசரஸ், மரித்த லாசரஸை உயிர் எழுப்ப வைக்கிறார். நான் செய்த காரியங்களை நீயும் செய்வாய். யோவான் புத்தகத்தில் இது வரைக்குள்ள இந்த காரியங்களை, எவ்வளவு காரியங்களை இயேசு செய்திருக்கிறார். என்ன இயேசு சொல்றார்? உண்மையாகவே நான் உனக்கு சொல்லுகிறேன், என்னை நீ விசுவாசித்தால் நான் செய்த காரியங்களை நீயும் செய்வாய். அதன் அர்த்தம் இயேசு செய்த எல்லா அற்புதங்களும் எல்லா கிறிஸ்தவர்களும் செய்ய வேண்டும் என்று அதன் அர்த்தமா? புதிய ஏற்பாடை நீங்கள் வாசித்தால் 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 7ல இருந்து 10, 29ல இருந்து 30 நீங்க வாசி பார்த்தா அதுல வரங்களை குறித்து பேசப்படுகிறது. அந்த வரங்களில் சொல்லப்படுகிறது, சிலருக்கு பரிசுத்த ஆவியானவர் சிலருக்கு சுகப்படுத்துகிற வரத்தை கொடுத்திருக்கிறார், சிலருக்கு அற்புதம் செய்கிற வரத்தை கொடுத்திருக்கிறார். அப்ப எல்லாருமே அற்புதம் செய்யணும் என்று அர்த்தம் இல்ல, எல்லாருமே சுகப்படுத்தணும் அர்த்தம் அல்ல. ஏன்னா அதே பகுதியில் கேட்கப்படுகிறது, எல்லாருமே அற்புதங்கள் செய்கிறார்களா, எல்லாருமே சுகப்படுத்துகிறார்களா என்ற கேள்வியும் பவுலடியார் எங்களுக்கு கேட்கிறார். அதன் அர்த்தம் என்னென்றால், சிலருக்கு வரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, சபைக்கு வரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அற்புதத்தின் வரங்கள் சிலருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, சுகப்படுத்தும் வரங்கள் சிலருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படி என்ன நாங்க எல்லாரும் அற்புதங்கள் செய்யணும் என்று ஆண்டவர் இதுல சொல்ல வரையில, அது கிளியர். அதாவது இயேசு தான் செய்த கிரியைகளை நாங்களும் செய்வோம் என்று சொல்லும் பொழுது எல்லாரும் அற்புதம் செய்வார்கள் என்றது அர்த்தம் அதில் இல்லை. சிலர் ஆண்டவர் அந்த வரத்தை கொடுப்பார், சிலருக்கு அந்த வரங்கள் இருக்கிறது, அந்த வரத்தை எடுத்து நாங்கள் பாவிக்க வேண்டும். ரைட். ஆனால் அப்படி என்றால் இதன் அர்த்தம் என்ன? இந்த அர்த்தத்தை நாங்கள் கண்டு கொள்றதுக்கு 11ஆம் வசனத்தை நாங்கள் வாசிப்போம். 11ஆம் வசனம் என்னன்னு சொல்லுதுன்னு பாருங்க. நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நம்புங்கள், அப்படி இல்லாவிட்டாலும் என் கிரியைகளின் நிமித்தமாவது என்னை நம்புங்கள். நான் பிதாவிலும் பிதா என்னிடத்தில் இருப்பதை நம்புங்கள், அப்படி இல்லாவிட்டாலும் என் கிரியைகளின் நிமித்தமாவது நான் சொல்லுவதை நம்புங்கள் என்று அவர் சொல்லுகிறார். ரைட். இதோடு சேர்ந்துதான் 12ஆம் வசனம் வருகிறது. 12ஆம் வசனத்தில் அவர் சொல்லுகிறார், நான் வந்து நீ உண்மையாகவே நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ என்னை விசுவாசித்தால் நான் செய்த கிரியைகளை நீயும் செய்வாய் என்று சொல்லப்படுகிறது. அப்படி என்றால் இதன் அர்த்தம் என்னது? இதில் அர்த்தம் என்னது? அதாவது இயேசு சொல்லுகிறார், அவர் செய்த கிரியை என்னவென்றால், அவரின் கிரியை வந்து பிதாவிடத்தில் மக்களை கொண்டு சேர்த்தல். அவர் செய்த எல்லா காரியங்களும் அவர் செய்ததுக்கு காரணம் என்னவென்றால், ஆண்டவரை தெரியாத, பிதாவை தெரியாதவர்களை பிதாவிடத்துக்கு கொண்டு சென்றது. அதுதான் அவர் செய்த காரியம். அப்படி என்றால் அவர் செய்த காரியங்களை நாங்கள் செய்வோம் என்று சொல்லும் பொழுது இது அற்புதங்கள் அடையாளங்களையும் ஆண்டவர் எங்களுக்குள்ளால் செய்ய போகிறார். ஆனால் அவர் சொல்லுகிற முக்கியமான காரியம் என்னவென்றால், நாங்கள் எல்லோருமே ஆண்டவரை தெரியாத நபர்களை இயேசுவிடத்துக்கு கொண்டு வருவதற்கு, பிதாவிடத்துக்கு கொண்டு வருவதற்கு நாங்கள் செய்கிற கிரியைகளை ஆண்டவர் பாவிக்க போகிறார். உங்கள் எல்லோருடைய கிரியையும் பாவிக்கப்பட போகிறது. ஆண்டவரை தெரியாதவர்களை ஆண்டவரை தெரிவதற்கு, அவர்களை கொண்டு வருவதற்காக. அதுதான் ஆண்டவர் இந்த இடத்தில் பேசுகிற முக்கியமான விஷயமாக இருக்கிறது.
அதான் அவர் சொல்ல வருகிற சத்தியத்தின் அர்த்தம் இதில் இருக்கிறது. ரைட்? யோவான் 15:1-7 நீங்க வாட்சி பார்த்தீங்கன்னா அதில் பேசப்படுகிற விஷயம் இதுதான். ரைட்? உங்களுடைய கிரியை அவர் மேல் இருக்கிற விசுவாசத்தின் நிமித்தம் நீங்கள் செய்கிற கிரியைகளாய் இருக்கிறது. ரைட்? இனி எங்களுக்கு காணக்கூடியதாக இருக்கிறது ஆண்டவருக்கு சித்தம் என்னவென்றால், உங்களுடைய வாழ்க்கையிலும் என்ற வாழ்க்கையிலும் நாங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியங்களையும் தேவன் பாவிக்க போகிறார், மற்ற நபர்களை தேவனிடத்தில் கொண்டு வருவதற்காக. அப்படி என்றால் எங்களுக்கு இந்த நேரத்தில் ஆண்டவர் எப்படிப்பட்ட கிரியைகளை எங்களோட வாழ்க்கையிலிருந்து எதிர்பார்க்கிறார்? உங்களோட வாழ்க்கையில நீங்கள் இயேசுவை காண்பிக்கிற நபராய் வாழ வேண்டும் என்பதுதான் அவருடைய சித்தம். உங்களோட வாழ்க்கை அவருடைய வாழ்க்கை போல் அன்பை காண்பிக்கிற ஒரு வாழ்க்கையாக இருக்க வேண்டும். உங்களுடைய வாழ்க்கை ஒவ்வொரு தருணமும் மற்றவர்களை இயேசுவுக்கு கொண்டு வருகிற விதத்தில் செயல்படுகிற ஒரு வாழ்க்கையாக இருக்க வேண்டும். நீங்கள் செய்கிற வேலையா இருக்கலாம். நீங்கள் அதாவது கிறிஸ்தவர் என்ற விதத்தில் ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு போகிறது மாத்திரம் கிறிஸ்தவம் அல்ல. நான் போன கிழமையும் இதை சொன்னேன். அதான் நீங்க உங்களோட கண்ணை திறந்த நேரத்துல இருந்து காலையில நீங்க இரவு நித்திர கொள்ளும் வரைக்குமே நீங்க ஆண்டவருடைய நீங்க செய்கிற ஒவ்வொரு கிரியையும் அது கிறிஸ்தவத்தின் விஷயமா இருக்கிறது. மற்றவர் நபர்களோடு நீங்கள் கொடுக்கல் வாங்கல் செய்யும் பொழுது நீங்கள் ஆண்டவரை அவர்களுக்கு காண்பிக்கிறீர்கள். உங்களுடைய வாழ்க்கையில் இருந்து அவர்கள் காண்ற கிரியையினால் அவர்கள் ஆண்டவரை நோக்கி பார்ப்பார்களா, அல்லாவிட்டால் ஆண்டவரை விட்டு ஓடுவார்களா? ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லுகிறார், நீ என்மேல் விசுவாசித்தால் நான் செய்வதை நீ செய்வாய். நீ என்மேல் விசுவாசித்தால் நான் செய்ததை நீ செய்வாய். அப்ப இயேசுவின் வாழ்க்கை இந்த உலகத்தில் நாங்கள் வாழாவிட்டால் அதற்கு அர்த்தம் என்னவென்றால் நாங்கள் இயேசுவின் மேல் விசுவாசிக்கவில்லை. இயேசுவை விசுவாசிக்கிற நபர்கள் என்ற விதத்தில் எங்களுடைய வாழ்க்கை இயேசுவை முன்மாதிரியாக காட்டுகிற ஒரு வாழ்க்கையாக நாங்கள் வாழ வேண்டும். எந்த இடத்திலையும் நீங்க செய்கிற எல்லா காரியத்திலையும் இயேசுவின் நாமம் உயர்த்தப்படுகிறதா? எந்த இடத்துல இருந்தாலும் நீங்க வேலை செய்கிற ஸ்தானத்துல இருக்கலாம், இல்லாட்டி நீங்க நண்பர்களோடு ஒன்று சேர்கிற நேரமா இருக்கலாம். எந்த இடத்திலையும் நீங்கள் செய்கிற காரியங்கள் இயேசுவின் நாமத்தை உயர்த்துகிறதா? இயேசுவின் நாமத்துக்கு அது மகிமையை கொண்டு வருகிறதா? உங்கள் கிரியை இயேசுவின் அவர் சொல்லுகிறார், நீ என்னை விசுவாசித்தால் நான் செய்த கிரியை நீ செய்வாய். அவர் இந்த உலகத்தில் செய்த கிரியை மற்ற நபர்களை பிதாவிடம் கொண்டு சேர்த்தது. அப்படி என்றால் நீங்களும் நானும் செய்கிற கிரியைகள் நபர்களை தேவனிடத்தில் கொண்டு வர வேண்டும், இயேசுவிடத்தில் கொண்டு வர வேண்டும், பிதாவிடத்தில் கொண்டு வர வேண்டும். அதான் ஆண்டவர் எங்களிடம் எதிர்பார்க்கிற விஷயம். அதில் அற்புதம் அடையாளங்களும் ஒரு பகுதியாக இருக்கிறது. கட்டாயமாக ஆண்டவர் சபையில் அற்புதம் அடையாளங்களுக்கு இடம் கொடுத்திருக்கிறார். உங்களையும் என்னையும் பாவிக்கிறதுக்கு அவர் தயாராக இருக்கிறார். சிலர் உங்களுக்கு தெரியும், நீங்கள் ஜெபிக்கும் பொழுது சிலருக்கு சுகம் அடையப்பட்டிருக்கிறது. நீங்கள் ஜெபிக்கும் போது அசுத்தாவிகள் நபர்களை விட்டு போயிருக்கிறது. சிலர் நீங்கள் ஜெபிக்கும் பொழுது அற்புதங்கள் அடையாளங்கள் நடந்து இருக்குது. நான் உங்களுக்கு மீண்டும் சொல்லுகிறேன், அந்த கொடுக்கப்பட்ட வரங்களை பாவிக்க ஆரம்பியுங்கள். கைவிட வேண்டாம் அந்த வரங்களை. அந்த வரங்கள் தேவை சபைக்கு. ஆனால் இந்த இடத்தில் பேசப்படுவது வரங்கள் மாத்திரம் அல்ல, எங்களுடைய கிரியைகள் என்று சொல்லும் பொழுது நாங்கள் செய்கிற எல்லாமே. இதான் நான் உங்களுக்கு சொன்னேன், சபை என்ற விதத்தில் நீங்க ஒன்று சேர்ந்து நாங்கள் இதில் ஆராதிச்சுட்டு கீழே போய் ஒரு குழுவா சேர்ந்து நீங்க இதில் நடக்கிற குறைபாடுகளை கதைக்கிற ஒரு நபராக இருந்தா, இல்லாத ஒரு குழுவாக இருந்தாண்டா அது ஆண்டவருடைய கிரியை இல்லை. அது ஆண்டவருடைய கிரியை இல்லை. நான் தான் அன்றைக்கு நம்ம ஒரு 2 கிழமைக்கு முதல் நான் இதை பற்றி பேசினேன். என்னடா ஏதாவது இருந்தாண்டா தலைமைத்துவத்தோட மாற்றக்கூடிய இடத்தை மாற்றக்கூடிய நபர்களோட பேசி அவர்களோட கொடுக்கல் வாங்கல் செய்யுங்க. சும்மா போய் ஒரு குழுவா இருந்து பேசி வேலை இல்லை. அது ஒருத்தருக்குமே நன்மை கொண்டு வர போற விஷயம் இல்லை. அது அவங்களோட விசுவாசத்தை இல்லாமலாக்கி அவங்கள ஆண்டவர் இருந்து விளக்குற காரியமா இருக்குது. அது அவங்கள கட்டி எழுப்புற விஷயம் இல்லை.
நான் செய்த கிரியையை என்மேல் நீ விசுவாசித்தால் நீயும் செய்வாய் என்று சொல்லுகிற பொழுது நாங்கள் இயேசுவை போல் எப்பொழுதுமே கிரியை செய்கிற நபர்களாக இருக்கணும். இயேசு செய்த கிரியை என்ன? மற்றவர்களை பிதாவிடம் கொன்று சேர்த்தல். அதான் அவர் செய்த கிரியை. நாங்களும் அதேதான் இந்த உலகத்தில் செய்ய வேண்டும். நாங்கள் செய்கிற எல்லா விஷயத்திலும், சாப்பாட்டில் கூட மற்றவங்களை ஆண்டவருக்குள்ள கொன்ற முடியுமாண்டா அதைத்தான் நாங்கள் செய்யணும். அதான் ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்துருக்க ஒரே விஷயம். வேற ஒரு விஷயம் எங்களுக்கு கொடுத்தில்ல. இரண்டாவது இந்த இடத்தில் சொல்லப்படுகிற காரியம் என்னவென்றால், அவர் சொல்லுகிறார், நீ நான் செய்ததை விட என்னது இன்னும் அதிகமாய் நீ செய்வாய். நான் செய்ததை விட இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான். இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளை செய்வார் என்று அவர் சொல்லுகிறார். அதுல அர்த்தம் என்னது? அதுவும் நான் முதல்ல சொல்லுகிறேன், இது அப்போஸ்தலர்களுக்கோ பாஸ்டர்ஸ்மாருக்கோ ஒரு குறிப்பிட்ட குழுக்கு மாத்திரமல்ல, இது முழு எல்லா விசுவாசிகளுக்கும். என்னை விசுவாசிக்கிறவன் என்னை விட அதிகமான கிரியைகளை அவன் வாழ்க்கையினூடாக நடக்க போகிறது. ரைட்? அதான் இதில் சொல்லப்படுகிற காரியம். அதான் நான் சொன்னேன். அப்ப இந்த இடத்துல நாங்கள் பார்க்கிறோம் இயேசு செய்த காரியங்கள் என்ன. அவர் தண்ணீரில் நடந்தார், 5000 பேருக்கு சாப்பாடு கொடுத்தார், மரித்து போன லாசரஸை உயிர்த்தெழுத்தார். இதை விட அதிகமான காரியம் ஏதாவது எங்களுக்கு செய்ய முடியுமா? இல்ல, அது இல்லை. அவர் சொல்லவார், இந்த மூண்டையும் யாருமே அந்த மூண்டையும் செஞ்ச இயேசுவுக்கு பிறகு இந்த மூண்டையும் செஞ்ச ஒரு நபர் இந்த உலகத்தில் இதுவரைக்கும் இல்லை. ரைட்? அப்ப அவர் சொல்றது அற்புதங்கள் மாத்திரமல்ல. அற்புதங்களை நாங்கள் செய்வோம், ஆனால் இதை விட, நான் செய்ததை விட அதிகமான காரியங்களை நீ செய்வாய் என்று சொல்லும் பொழுது அதற்கு அர்த்தம் என்னவென்றால், அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், இப்பொழுது நீ பரிசுத்த ஆவி உன்னிடம் வந்து இல்லை, அது மாத்திரமல்ல, நீ இப்பொழுது நான் உனக்கு பேசுவது என்னுடைய எதிர்காலத்தில் நான் சிலுவையில் மரித்து மீண்டும் உயிர்த்தெழுந்த பொழுது அதன் ஊடாக வருகிற மன்னிப்பை தான் நாங்கள் இப்பொழுது பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் நான் மரித்து உயிர்த்தெழுந்த பின்பதாக நீ பேசப்போவது செய்து முடித்த விஷயத்தை குறித்து. இதுவரைக்கும் எல்லாருமே பேசிக்கொண்டிருக்கிற விஷயத்தை குறித்து. ஆனால் நீயும் நான் சிலுவையில் செய்து முடித்த காரியத்தை நீ பேச போகிறாய். என்னை விட வல்லமையான காரியங்கள். அது மாத்திரமல்ல, பரிசுத்த ஆவியானவர் உனக்குள் வந்து என்னை மீண்டும் உயிர்த்தெழுப்பின, நான் மரணத்தில் இருக்கும் பொழுது என்னை மீண்டும் உயிர்த்தெழுப்பின, ரோமர் புத்தகம் சொல்கிறது, என்னை மீண்டும் உயிர்த்தெழுப்பின அதே பரிசுத்த ஆவியானவர் உனக்குள் வந்து வாசம் செய்ய போகிறார். அந்த பரிசுத்த ஆவியின் ஊடாக இயேசு நற்செய்தியை எங்க கொண்டு சென்றார்? எருசலேமும் அதற்கு பக்கத்தில் இருந்த சில பட்டணங்களுக்கு மாத்திரம் தான் கொண்டு சென்றார். ஆனால் அவர் சொல்றார், நீ என்னை விட பெரிய காரியங்களை செய்வாய். என்ன பெரிய காரியங்கள்? முழு உலகத்துக்கும் நற்செய்தியை கொண்டு செல்வாய். நான் ஒரு இடத்துல, ஒரு நகரத்துல, ஒரு பட்டணத்துக்கு மட்டும்தான் என்னுடைய ஊழியம் இருந்துச்சு. ஆனால் உன்னுடைய ஊழியம் பட்டணத்துக்கு அங்கால போய், நகரங்களுக்கு போய், அது தேசத்துக்கு போய், தேசங்களுக்கு போகிற ஊழியம். என்னை விட நீ அதிகமாக, என்னை விட அதிகமான காரியங்களை ஆண்டவர் செய்வார் என்று சொல்லும் பொழுது இதான் அதில் அர்த்தம். ஆண்டவர் எங்களுக்கு இன்றைக்கு கொடுத்திருக்கிறார் அவருடைய பரிசுத்த ஆவியின் ஊடாக. இயேசுவின் அதே ஆத்துமா, இயேசுக்குள் செயல்பட்ட அதே பரிசுத்த ஆவியானவர், இயேசுவின் ஊடாக செயல்பட்ட அதே பரிசுத்த ஆவியானவர், பிதா, இயேசு, பரிசுத்த ஆவியான்ற ஒரே தேவன். அந்த தேவன் இன்றைக்கு உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் வாசம் செய்து கொண்டிருக்கிறார். எத்தனை பேருக்கு தெரியும் இந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்குது? எத்தனை பேருக்கு தெரியும் அந்த இயேசுவை மீண்டும் உயிர்த்தெழுப்பின அதே வல்லமை உங்களுக்குள்ள இருந்து கொண்டிருக்கின்ற எத்தனை பேருக்கு தெரியும்? அப்படி தெரிஞ்சும் அந்த வல்லமையோட நீங்க குடுக்கல் வாங்கல் செய்றீங்களா? அந்த வல்லமையை நீங்க பாவிக்கிறீங்களா? அந்த வல்லமை ஏன் கொடுக்கப்பட்டிருக்குது? 2 காரணத்துக்கு அந்த வல்லமை கொடுக்கப்பட்டிருக்கு. முதலாவது, அந்த வல்லமை கொடுக்கப்பட்ட காரணம் தான் உங்களை இயேசுவை போல் மாற்றுவதற்கு. ஒவ்வொரு நாளும் உங்களுக்கும் எனக்கும் எங்களை மாற்ற முடியாது. எங்களுடைய பொல்லாத இருதயம் எங்களை மாற்ற விடாது, ஏமாற்றிக்கொண்டே இருக்கும். ஆனால் பரிசுத்த ஆவியின் வல்லமை அந்த பொல்லாத இருதயத்தோடு குடுக்கல் வாங்கல் செய்ய வல்லமையாய் இருக்கிறது. அது மாத்திரமல்ல, அந்த பரிசுத்த ஆவியின் வல்லமை கொடுக்கப்பட்டிருக்கிறது ஊழியத்துக்காக, இயேசுவை குறித்து மற்றவர்களுக்கு சொல்வதற்காக. இந்த உலகத்துக்கு சென்று மற்றவர்களை இயேசுவிடத்திலும் பிதாவிடத்திலும் கொண்டு வருவதற்காக அந்த பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது.
எங்களை மாற்றுவதற்கு, அதே போல் எங்களுக்குள் ஊழியம் செய்வதற்கு, இயேசுவை போல் மாறி இயேசுவை போய் ஊழியம் செய்வதற்கு தான் அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுடன் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அப்படியா நீங்க இன்னைக்கு பரிசுத்த ஆவியை பாவிச்சுட்டு இருக்கீங்க? அதற்காக பரிசுத்த ஆவியை பாவிச்சு கொண்டிருக்கிறீங்க? அவர்கிட்ட ஒரு நாளும் கேட்குறீங்களா, ஆண்டவரே என்ன மாத்துங்க, என்ன மாத்திட்டு என்ன பாவிங்க ஆண்டவரே உங்களோட ஊழியத்துல. எனக்கு உங்களை போல் நீங்க செய்த காரியத்தை விட அதிகமான காரியங்கள் எனக்கு செய்ய வேண்டும் என்று எத்தனை பேர் ஜெபிச்சிருக்கீங்க? எத்தனை பேர் ஜெபிச்சிருக்கீங்க, இயேசுவே நீங்க செய்த காரியத்தை நான் செய்யணும்? எத்தனை பேர் ஜெபிச்சிருக்கீங்க? எத்தனை பேர் ஜெபிச்சிருக்கீங்க, நீங்க செய்ததை விட அதிகமா நான் செய்யணும் ஆண்டவர் என்று எத்தனை பேர்? இது ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த பொருத்தனை. இது எல்லாருக்கும் கொடுக்கப்பட்ட பொருத்தனை. இது சிலருக்கு மட்டும் கொடுக்கப்பட்ட பொருத்தனை இல்ல, இது எல்லாருக்குமே கொடுக்கப்பட்ட பொருத்தனை. அடுத்த விஷயம் நாங்க பார்க்கிறோம் இந்த இடத்துல. அவர் சொல்லுகிறார், நீ எதை கேட்கிறாயோ அதை பிதாவின் என் நாமத்தில் நீ எதை கேட்கிறாயோ அதை நான் உனக்கு தரேன். 13ஆம் வசனத்தை பாருங்க, என்ன 14ஆம் வசனம் என்ன சொல்றேன்னு பாருங்க. நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். இதுல ஆண்டவர் ஒரு விதமான கண்டிஷன். என்னது? வாட் இஸ் கண்டிஷன் இன் தமிழ்? நிபந்தனை. ஒரு விதமான நிபந்தனையும் ஆண்டவர் இந்த இடத்துல போட்டில்ல. அவர் சொல்லுகிறார், நீ என் நாமத்தில் எதை கேட்கிறாயோ, என் நாமத்தில் நீ எதை கேட்கிறாயோ. யோவான் 15ஆம் அதிகாரத்தில் இயேசு சொல்றார், நீ எனக்குள் இருந்து நான் உனக்குள் இருந்தால் நீ என்னிடம் கேட்டால் நான் உனக்கு தருவேன். அது ஒரு நிபந்தனை. ஆனா இந்த இடத்துல ஒரு நிபந்தனை இல்லை. அவர் சொல்லுகிறார், என் நாமத்தில் நீ எதை கேட்கிறாயோ. இப்ப நாங்க இதை மட்டும் வெளியில எடுத்துட்டு மற்ற எல்லாத்தையும் மறந்துட்டு இதை மட்டும் போதனை செஞ்சேன்டா, நீ எந்த நாமத்தில் எதையும் கேள் நான் உனக்கு தருவேன்னு சொன்னான்டா, நாங்க அவர்கிட்ட கேட்டுட்டு இருக்கிறது என்னது? 3 மாடி வீடு, நல்ல அழகான ஒரு கார், தங்க நகைகள், அதைத்தான் நாங்கள் கேட்டுட்டு இருப்போம். ஆனா அவர் இது எந்த இடத்துல சொல்றார், எதுக்காக சொல்லுகிறார்? அவர் சொன்ன விஷயத்தை பாருங்க. நீ என்னை போல நான் செய்த கிரியைகளை செய்வாய். அடுத்தது அவர் சொல்லுகிறார், நீ நான் செய்த கிரியை விட அதிகமான கிரியை செய்வார். நான் செய்த கிரியை நாங்கள் செய்ய போகிறோம், பிதாவிடத்தில் மக்களை கொண்டு வருவதற்காக. அவர் செய்த கிரியத்தை விட அதிகமான கிரியை நாங்கள் ஏன் செய்ய போகிறோம்? அதுவும் மக்களை பிதாவிடத்தில் தேவனிடத்தில் கொண்டு வருவதற்காக. அப்பொழுது அதுபோல அவர் சொல்லுகிறார், என் நாமத்தில் நீ எதை கேட்கிறாயோ, அதாவது இதை செய்வதற்காக, நான் செய்த காரியங்களை நீ செய்வதற்காக, நான் செய்ததை விட அதிகமான காரியங்களை நீ செய்வதற்காக, என்னிடத்தில் நீ எதை கேட்கிறாயோ, என் நாமத்தில் நீ எதை கேட்கிறாயோ அதை பிதாவின் மகிமைக்காக நான் உனக்கு தருவேன். என்ன எதுக்காக தாரார் பாருங்க, திரும்பி எதுக்காக தாரார் என்று. எதுக்காக தாரார்? அவர் எதற்காக வாழ்ந்தார்? அவர் எதற்காக கிரியை செய்தார்? இயேசு இந்த உலகத்துல பிதாவின் மகிமைக்காகத்தான் அவர் கிரியை செய்தார். அவர் செய்த எல்லா கிரியைகளும் அவர் செய்தது பிதாவின் மகிமைக்காக. அவர் சொல்லுகிறார், நீயும் நான் செய்த கிரியைகளை செய்வே. அப்படியென்றா நீயும் என்னை போல் பிதாவின் மகிமைக்காக கிரியை செய்ய போகிறாய். நான் செய்ததை விட அதிகமாக செய்வாய். அப்படியென்றா நாங்கள் பிதாவின் மகிமைக்காக இயேசு செய்ததை விட அதிகமாக செய்ய போகிறோம். அப்போது பிறகு சொல்றார், நீ என்னிடத்துல கேள், இதை செய்வதற்காக நீ என்னிடத்தில் கேள், பிதாவின் மகிமையை கொண்டு வருவதற்காக நீ கேட்கிற இதா இருந்தாலும் நான் உனக்கு செய்வேன். விளங்குதா இல்ல சொல்லப்பட்ட விஷயம்? இந்த ரகசியத்தை நாங்கள் பிடிச்சு கொண்டோமா? இந்த உலகத்தில் நாங்கள் வாழ்கிற பொழுது எங்களுக்கு இருக்கிற ஒரே கிரியை, ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற ஒரே விஷயம் என்னவென்றால் பிதாவின் மகிமைக்காக நாங்கள் வாழ வேண்டும். எங்களுடைய வாழ்க்கைகள் அவரை மகிமைப்படுத்துவதாக இருக்க வேண்டும். எங்களுடைய கிரியைகள், நாங்கள் செய்கிற கிரியைகள், இட்ஸ் வெரி கிளியர்லி அவர் சொல்லுகிறார், கிரியை, எங்களுடைய கிரியைகள் அவரை மகிமைப்படுத்துகிற விஷயங்களா இருக்கணும். நான் நினைக்கிறேன் எங்களுக்கு நாங்கள் வந்திருக்கிறோம் ஒரு டைமுக்கு வந்திருக்கிறோம். எங்களோட சபையில் நாங்கள் ஜெபித்து கேட்க வேண்டிய விஷயம் இதுதான். என்னது? ஆண்டவரே நீங்க செஞ்சதை நான் செய்யணும் இயேசுவே. ஆண்டவரே இயேசுவே நீங்க செய்ததை விட அதிகமாக என்ன செய்வதற்கு என்ன பாவீங்க ஆண்டவரே. நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. எதற்காக நான் இதை கேட்கிறேன்? பிதாவின் நாமம் மகிமைப்படட்டும், பிதாவின் நாமம் மகிமைப்படட்டும். அதற்காக தான் இதை கேட்கிறேன் ஆண்டவரே, அதற்காகத்தான் இதை கேட்கிறேன். வாழ்க்கைகள் இந்த காலத்தில் தேவனால் ஒரு வல்லமையான விதத்தில் தொடப்பட வேண்டிய காலத்தில் நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம்.
உங்களுக்கு தெரியும் உலகத்தில் நடக்கிற விஷயங்கள், உங்களுக்கு தெரியும் இன்று வருகிற பொழுது, இன்றைய நாள் நாங்கள் இந்த இடத்துக்கு வருகிற பொழுது உலகத்தில் இந்த யுத்தத்தினால பாதிக்கப்படாத ஒரு நபர் கூட இல்லை. இந்த உலகத்திலே 8 மில்லியன் மக்கள், 8 பில்லியன் மக்கள், அந்த 8 பில்லியன் மக்கள் மத்தியில் ஒருத்தருமே யுத்தத்தால் பாதிக்கப்படாத ஒரு நபர் இல்லை. எல்லாருக்குமே இந்த யுத்தம் பாதிக்கப்பட்டிருக்குது. ரைட்? எல்லாருமே அவங்களோட பொக்கெட்ல இருந்து இந்த யுத்தத்துக்காக காசு கட்டிட்டு இருக்கிறாங்க. நீங்களும் நானும் இன்னைக்கு யுத்தத்துக்காக கட்ட தொடங்கிட்டோம். அது பெட்ரோல் வாங்குறதுல மட்டும் இல்லை, பான் வாங்கினாலும் நீங்க யுத்தத்துக்கு இப்ப காசு கொடுக்குறீங்க. விலங்குது அவங்களுக்கு நடக்குது என்னண்டு. அப்படிப்பட்ட ஒரு காலத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்குள்ள இந்த நாட்கள் மீண்டும் மீண்டும் எங்களுக்கு நினைவுபடுத்தணும். என்னத்தை? ஆண்டோட வருகை மிக விரைவாக நடைபெற போகிறது. அந்த நாட்கள் வந்து கொண்டிருக்கிறது. அந்த நாட்கள் வந்து கொண்டிருக்கிறது. ஆண்டோட வருகை நாட்கள் வந்து கொண்டிருக்கிறது. அதனால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் கட்டாயமாக அவருக்காக வாழ்கிற வாழ்க்கைகளை நாங்கள் வாழ வேண்டும். அவருக்காக வாழ்கிற வாழ்க்கையை வாழ வேண்டும். நேரம் வந்து விட்டது, நேரம் சரியாக இருக்கிறது. நான் உங்கள் எல்லோரிடம் கேட்டுக்கொள்கிற ஒரே விஷயம், இயேசுவின் கிரியைகளை செய்கிற நபர்களாய், இயேசுவை செய்த காரியங்களை செய்கிறவராய், அதை இயேசுவை விட அதிகமாக செய்கிற காரியங்களை செய்கிறவராய் நாங்கள் மாற வேண்டும். இன்றைக்கு ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் இந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் வெளியே பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை நாங்கள் இயேசுவிடத்தில் கொண்டு சேர்ப்பது உங்களுடைய என்னுடைய கடமையாய் இருக்கிறது. அவர்களை பிதாவிடத்தில் வந்து சேர்ப்பது என்னுடைய கடமையாய் இருக்கிறது. அதை செய்வதற்கு நாங்கள் இயேசுவின் கிரியைகளை செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அவர் செய்ததை விட அதிகமாக செய்கிறவர்களாய் நாங்கள் மாற வேண்டும். நாங்கள் ஜெபிப்போம் இந்த நேரத்தில்.